தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு, என்னதான் பிரச்சனை? எப்பவுமே சண்டை போடுறதுலையே இருக்காரு. உண்மையிலேயே தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொந்தமாக அவராக சுயமாக சிந்தித்து செயல்படுகிறாரா, இல்லை அவரை யாராவது இயக்குகிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இங்கே எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது இன்றைக்கி மட்டும் நான் சொல்லலை. 2021 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்தே நான் சில சம்பவங்களை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வரேன். எப்படி மத்திய அரசுக்கு ஈட்டிக்கு போட்டியாக திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சம்பவத்தையும் தனித்தனியாக பார்த்து இதுக்கு இந்த பிரச்சனை, இதற்கு இந்த அர்த்தம் அப்படின்னே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள், திமுகவுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ டக்குன்னு உங்களுக்கு என்ன, எதுக்காக நீங்கள் ஸ்டாலினை பற்றி பேசுகிறீங்க, அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்கலாம். நேற்று உங்களுக்கே தெரியும், தமிழக பட்ஜெட் இன்றைக்கி தாக்கல் பண்ண போகிறாங்க. அதற்காக ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை ரிப்போர்ட் நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. அது ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ப்ரமோ வீடியோ வேறு ஒன்று போட்டார். எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு ஒரு ப்ரமோ வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் இந்திய ரூபாய் மதிப்புக்கு நம்ம ஒரு சிம்பிளை, குறியீடை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த குறியீடை மாற்றி ரூ அப்படின்னு ஒரு புதிய குறியீடை தமிழக அரசு பயன்படுத்தியிருக்கு. இதற்கு தமிழக அரசுக்கு அதிகாரமே இல்லை, எதற்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விவாதங்கள் போய்கிட்டே இருந்தாலும், அவங்களும் மாற்றி மாற்றி வேறு என்னென்னத்தையோ விளக்கமாக சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். எதற்காக நீங்கள் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படி என்ன அவசியம் வந்துருச்சு? அந்த கேள்விக்கு தான் 2021 முதல்வரானதுலேருந்து திரு ஸ்டாலின் என்னவெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் முதல்வரான போது கொரோனா காலகட்டம் உங்களுக்கு தெரியும். 2வது அலை ஒரு உச்சத்தில் இருந்தது. ஸ்டாலின் முதல்வரான சமயத்தில் தான் இந்த தடுப்பூசி அறிமுகமானது, கொரோனா தடுப்பூசி. அந்த தடுப்பூசி மத்திய அரசு தான் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு இருந்தது 2 தடுப்பூசி தான். 140 கோடி பேர் இருந்த நாட்டில் தடுப்பூசியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் அதிலும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி அரசியல் பண்ணும்போது தான் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, கொரோனா தடுப்பூசியை தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் அப்படின்னு ஒரு அறிவிக்கை கொடுத்தார். உடனே இங்கே இருக்கக்கூடிய திமுக அல்லக்கைகள், நொல்லக்கைகள், சொம்புகள் எல்லாரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் சிக்ஸர் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் ரொம்ப பிரபலமாக இருந்தது. திமுக என்ன செஞ்சாலும் சிக்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக ஐடிவிங் பரப்பிட்டு இருப்பாங்க. அதில் இது ஸ்டாலின் அடித்த சிக்ஸர் அப்படின்னு சொன்னாங்க. பட் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் நேரடியாக கொள்முதல் வாங்க முடியாது. இந்தியாவில் உற்பத்தி ஆகிற மருந்தை வேணால் நீங்கள் வாங்கலாம், ஆனால் வெளிநாடுகளில் இருக்கிற மருந்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அது மத்திய அரசு மூலமாக தான் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு சொன்ன போதெல்லாம் இவங்க யாருமே கண்டுக்கவே இல்லை. அப்படி சொன்னவங்களையும் இவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, தமிழக அரசால் ஒரு தடுப்பூசி கூட இவங்களால நேரடியாக வாங்க முடியல. அதுதான் உண்மை. மத்திய அரசு என்ன சொன்னாங்க, நீங்கள் வேணும்னா தாராளமாக வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நாள்லேயே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிச்சது, போர் நடக்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் உக்ரைனில் கிட்டத்தட்ட 20,000 மாணவர்கள், இந்திய மாணவர்கள் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக மத்திய அரசு என்ன பண்ணாங்க, அதற்குன்னு ஒரு ஆப்ரேஷன் ஃபார்ம் பண்ணி அதற்குன்னு மத்திய அமைச்சர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஏகப்பட்ட வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. ரஷ்யாக்கிட்டையும் உக்ரைன்டையும் பேசி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போரையே நிறுத்தி அங்கிருந்து மாணவர்களை கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு என்னாச்சு, நாங்களும் ஒரு குழுவை போடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு குழுவை அமைச்சாங்க. சரி, அப்படித்தான் இவங்க குழு போட்டு குழு நேரடியாக உக்ரைனுக்கே போய் தமிழக மாணவர்களை மட்டும் கூட்டிகிட்டு வர போகிறாங்களா அப்படின்னு நினைக்கிற போது தான் அந்த குழு என்ன பண்ணாங்க, நேரடியாக டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. உக்ரைன்லேருந்து மத்திய அரசு கஷ்டப்பட்டு அவங்கள கூட்டிகிட்டு டெல்லி ஏர்போர்ட்லேயோ இல்லை மற்ற ஏர்போர்ட்லேயோ அவங்க இறங்கினதுக்கப்புறமா இவங்க அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, பார்த்தீங்களா திராவிட மாடல் அரசு தான் எங்களை காப்பாற்றுச்சுன்னு அவங்களையே பேட்டி கொடுக்க வச்சாங்க. இதைத்தான் இவங்க பண்ணாங்க. அதற்கு அடுத்து இலங்கையில் இந்த பொருளாதார பிரச்சனை வந்தது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். மகிந்த ராஜபக்சேவே நாட்டை விட்டு ஓட வச்சாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. விலைவாசி எல்லாமே விண்ணை முட்டும் அளவுக்கு போச்சு. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்திய அரசு என்ன பண்ணாங்க, நல்லெண்ணத்தின் அடிப்படையில்
இலங்கையுடைய கடனுக்கு வந்து அவங்க கேரண்டி கொடுத்து ப்ளஸ் இலங்கைக்கு வந்து எரிபொருள் சப்ளை பண்ணி இலங்கை அரசு வந்து திவாலாகாமல் பார்த்துக்கிட்டது வந்து இந்தியா தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பேர் வந்து மோடி கிடைக்குது அப்படின்னா ஸ்டாலினால் பார்த்துட்டு இருக்க முடியுமா? உடனே அவரும் களத்தில் குதிச்சு நாங்களும் நேரடியாக இலங்கைக்கு உதவி செய்வோம் அப்படின்னு அவங்க கிளம்புறாரு. ஏன்னா இலங்கை தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அதனால் நாங்கள் வந்து தமிழர்களுக்கு உதவி செய்வோம். அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன போதும் இவங்க கேட்கல. ஏன்னா தமிழ்நாடு இங்கிருந்து அனுப்பக்கூடிய நிவாரணப் பொருட்களாகட்டும் இல்லை அரிசி பருப்பு ஏதோ ஒன்று அனுப்புகிறாங்க, அதை அனுப்புறதை வந்து அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு நீங்கள் கண்டிஷன் போட முடியுமா? முடியாது. இலங்கை அரசுக்கிட்ட தான் கொடுக்க முடியும். அரசாங்கம் என்ன வேணால் பண்ண முடியும். அதைத்தான் ஏற்கனவே இந்திய அரசு பண்ணுது. நீ எதுக்கு தனியாக பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதை திமுக காதலியே போட்டுக்கல. ஏன்னா ஸ்டாலினுக்கு என்ன தேவை? விளம்பரம். தன்னை வந்து மோடி மாதிரியே நினச்சிக்கிறார். மோடிக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு இருக்குது, மோடி என்னவெல்லாம் செய்கிறாரோ அதை எல்லாத்தையும் நானும் செய்யணும் அப்படின்னு இவர் நினச்சிக்கிறார். அதனால்தான் வந்து எதை எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டி, எல்லாத்துலேயும் வந்து ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டு இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மத்திய அரசை கோபப்படுத்தணும், மத்திய அரசை வந்து ரியாக்ட் பண்ண வைக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் யோ நீ செய்கிறது தப்பியா அப்படின்னு அவங்க சொல்ல வைக்கணும். அதனால் தப்பு மேலே தப்பு மேலே தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சுயமாக யோசிக்கக்கூடிய முதல்வர் இப்படியெல்லாம் செய்வாரா? ஏப்பா நம்மளுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு விஷயத்தில் போயிட்டு நீங்கள் குழு போடுன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு நீங்கள் என்ன முட்டாளா அப்படின்னு அதை பார்த்து கேட்க வேண்டாமா? இல்லை சுற்றி இருக்கிற அதிகாரிகள் கண்டிப்பாக வந்து அதை சொல்லியிருப்பாங்களா இல்லையா? சார் உக்ரைன்லேருந்து மாணவர்களை கூட்டிகிட்டு வரதுக்கெலாம் நம்மளுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, அது வந்து மத்திய அரசோடு சம்மந்தப்பட்டது. இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்குது, எல்லா மாநிலங்களை சேர்ந்தவர்களும் அங்கே உக்ரைனில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்திய அரசு சரியாக செயல்பட்டு இருக்காங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு தான் வந்து அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதிகாரிகளுக்கு தான் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, தலைவரே நீங்கள் போடுங்க தலைவரே, யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து ஈக்குவலாக இருக்கிறீங்க, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அது உங்களுக்கு இருக்குது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அவரை ஏற்றி விடுற வேலையை தான் வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்க பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு இப்போ எழுது. 2021 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து திமுகவுடைய டார்கெட் என்னவா இருந்தது அப்படின்னா 2024 எலெக்ஷனை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த 3 வருஷமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாஜகவுடைய மோதல் போக்கு மட்டும்தான். எதை எடுத்தாலும் பிரதமரை திட்டுறது, எதற்கெடுத்தாலும் வந்து நிதியமைச்சரை திட்டுறது, ஜிஎஸ்டி பணம் வரல, நிதி பகிர்வு வரல, அது இல்லை இது இல்லை, எங்களை ஏமாத்துறாங்க வஞ்சிக்கிறாங்க, இதே திரும்ப 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 3 வருஷமாக சொல்லி 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 2024 ஜெயிச்சாச்சு. ஏன்னா இவங்களுக்கு தேவை நெரேட்டிவ் மட்டும்தான். ஜிஎஸ்டி கலெக்ஷன் எப்படி வந்து ஆகுது, எப்படி அதுக்கு அது பகிர்வு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் என்னைக்காவது யாராவது ஒரு திமுக காரன் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு விளக்கம். ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது, அந்த கவுன்சில் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க, ஜிஎஸ்டி நேரடியாக மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இல்லை, இந்த மாதிரி யாராவது ஒருத்தன் கூட உண்மையை பேசினது கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு தேவை இந்த நெரேட்டிவ் பாலிடிக்ஸ். மத்திய அரசு மேலே உங்களுக்கு கோவம் வரணும், பாஜக மேலே உங்களுக்கு கோவம் வரணும், மோடியை நீங்கள் கண்ணா பின்னான்னு திட்டணும், நிர்மலா சீதாராமனை கேவலமாக பேசணும், இதை மட்டும்தான் வந்து திமுக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதற்கு வந்து ஸ்டாலின் வந்து முன்னாடி நின்று அவர் அதை செஞ்சுட்டு இருந்தார். அவரும் கேட்கல, ஏப்பா ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது, நிதி பகிர்வு வந்து நிதி கமிஷன் சொல்கிறபடி தான் நடக்கும், இதில் எப்படிப்பா வந்து மத்திய அரசு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொல்கிற, ஜிஎஸ்டி கவுன்சிலை வச்சுக்கிட்டு நான் எப்படிப்பா நிர்மலா சீதாராமனை பார்த்து திட்டுறது, இதெல்லாம் அவர் எந்த கேள்வியுமே எதிர்கேள்வியே கேட்காம இவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை தாராளமாக அடித்து பேசிக்கிட்டே இருந்தார். இப்போ வரைக்கும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கார். இதுதான் ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் பாஜகவுடைய திட்டங்கள் எதையுமே இங்கே வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இவங்க எதிர்க்கட்சியாக இருந்தபோது 8 வழிச்சாலை திட்டம், பரந்தூர் விமான நிலைய திட்டம் எல்லாத்தையும் எதிர்த்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அதே திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அது போக பாஜகவுடைய நல்ல திட்டங்கள் அத்தனையுமே வந்து தமிழகத்தில் வந்து ஸ்டாலினுடைய பெயரில் தான் வருது. புதிய கல்விக் கொள்கை வேண்டான்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற நிறைய திட்டங்களை இங்கே அமல்படுத்தியாச்சு, அதற்கெல்லாம் தமிழ் பெயர் வச்சாச்சு, அதையெல்லாம் மத்திய அரசு கண்டுக்கவே இல்லை. ஸ்டாலினுடைய நோக்கம் என்ன? ஸ்டாலினுக்கு வந்து தன்னுடைய பெயர் வரலாற்றில் இடம்பெற வேண்டும். ஸ்டாலின் வந்து ஒரு மாபெரும் தலைவர், தமிழ்நாட்டையே வந்து புரட்டி போட்டவர், தமிழ்நாடு அரசியலையே புரட்டி போட்டவர் அப்படின்னு அவருடைய பெயர் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தீராத ஆசை. அதற்காக என்ன பண்ணணும்? அதற்காக எல்லா திட்டமும் வந்து இவர் தான் கொண்டு வந்த மாதிரி இருக்கணும். அதனால் மற்ற எல்லா திட்டங்களையும் வந்து தடுத்து நிறுத்துறாரு. அதிமுக ஆட்சியில் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த திட்டங்களையும் தடுத்து நிறுத்துறாரு.
அதுக்கு பதிலாக வந்து புதிய திட்டங்கள் எல்லாமே இவங்க பேரில். புதுமை பெண், தமிழ் புதல்வன், மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி எல்லாமே வந்து திமுகவுடைய பேரில், கலைஞர் பேரில். இதுதான் வந்து இவங்களுடைய நோக்கம். சென்ற அதிமுக ஆட்சியில் மட்டும் இல்லை, கலைஞரோ ஜெயலலிதாவோ யார் முதல்வராக இருந்தாலும் தமிழகத்தில் சில திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அது வந்து கலைஞர் கொண்டு வந்தாரா, ஜெயலலிதா கொண்டு வந்தாங்களான்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. சில திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படும். அந்த திட்டங்களையே இன்றைக்கி வந்து நிறுத்தியாச்சு. இப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறதெல்லாம் அந்த மாதிரி தான், ஆடு மாடுகள் கொடுக்குறதெல்லாம் அந்த மாதிரி தான், தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டம்லாம் அந்த மாதிரி தான். இது வந்து கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் வந்து அதையும் டிஸ்டர்ப் பண்ணார். அதெல்லாம் வேண்டாம், முடியாது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் நிறுத்தி இவருடைய திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். அதற்கு ஒரே காரணம் என்ன? விளம்பரம். வரலாறுல பெயர் இடம்பெற வேண்டும். இந்த இம்சை அரசன் புலிகேசியில் சொல்லுவார் இல்லையா, வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக பொருந்தும். ஸோ 2024 தேர்தல் வரைக்கும் நான் மத்திய அரசோட மிக பயங்கரமான மோதல் போக்கு. எப்பவுமே வந்து சண்டைக்கு வா சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி, எலெக்ஷனில் ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சதுக்கப்புறமாவது வந்து மத்திய அரசோடு இணக்கமாக நடந்து மாநிலத்துக்கு தேவையான சில திட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இப்போ 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த டார்கெட் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நேராக அங்கே போயிட்டாங்க. அதுக்கு நெரேட்டிவ் செட் பண்ணு. அதற்கு வந்து என்ன பண்ணணும்? இந்த மொழி பிரச்சனையை கிளப்புறது, தொகுதி மறுவரை பிரச்சனை, இப்போ இந்த ரூபாய் இந்த இலச்சினை மாற்றம், இந்த மாதிரி தினமும் ஒரு பிரச்சனையை கிளப்பிகிட்டே இருக்குதா ஜெயிச்செல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணமாக இருக்குது. கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுகவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க வந்து ஒரு கொள்கையை நம்புகிறாங்க, அதற்காக வந்து மத்திய அரசை எதிர்க்கிறாங்க, பாஜகவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது வேறு. ஆனால் நீங்கள் இங்கே மாநில அரசாக இருக்கிறீங்க, தமிழகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, அவங்க வந்து மத்திய அரசாக இருக்கிறாங்க. இருவருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அதற்கு நீங்கள் வந்து மரியாதை கொடுக்கணும். திமுக பாஜகவை எதிர்ப்பது என்பது வேறு, ஒரு தமிழக அரசு மத்திய அரசை எதிர்ப்பது என்பது வேறு. இரண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் என்னதான் வந்து சண்டை போட்டாலுமே சில சமயங்களில் மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு மாநிலத்துக்கு என்ன திட்டங்கள் தேவையோ அதை நிறைவேற்றி கொடுப்பது ஒரு மாநில அரசுடைய கடமை. எப்போ பாரு வந்து நான் சண்டை மட்டும்தான் போடுவேன், அவங்க அதை கொடுக்கல, அவங்க இதை கொடுக்கல, இதை பண்ணல, அதை பண்ணலன்னு திரும்ப திரும்ப வந்து ஒரு பிரச்சனை மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னா பக்கத்து மாநிலங்கள் எடுத்துக்கோங்க, அவங்கெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க. கேரளாவே எடுத்துக்கோங்களேன், பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்க தான். யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தாலுமே, கேரளாவில் யார் ஆட்சியில் இருந்தாலுமே அவங்களுடைய மாநில நலன், மாநில தேவைகள் எதையுமே அவங்க விட்டு கொடுத்தது கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற ரயில்வே டிராக்ஸையும் அவங்க ஊரில் இருக்கிற ரயில்வே டிராக்ஸையும் எடுத்து பாருங்கள். நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளவு, கேரளாவுடைய மக்கள் தொகை எவ்வளவுன்னு எடுத்து பாருங்கள். அவங்க அத்தனை ட்ரெயின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி சாத்தியமாச்சு? ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. 2014ஆம் ஆண்டு தான் மோடி அவர்கள் பிரதமராகிறாரு. அப்படி அவர் பிரதமரானதுக்கப்புறம் போட்ட முதல் பட்ஜெட்டில் வந்து கொச்சின் மற்றும் கோயம்புத்தூர் 2 நகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் அறிவிச்சாச்சு. முதல் பட்ஜெட் 2014. இந்த முதல் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அந்த மெட்ரோ இப்போ வரைக்கும் கோயம்புத்தூருக்கு வரல. ஆனால் 2014 அறிவித்த அந்த மெட்ரோ 2017 ஜூலை மாதம் கொச்சினில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மோடி தான் போய் திறந்து வச்சுட்டு வந்தார். எப்படி 3 வருஷத்தில் அவங்களுக்கு மட்டும் சாத்தியமாச்சு? நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுறீங்க? பாஜக ஆளாத எதிர்க்கட்சி மாநிலங்களை மத்திய அரசு வஞ்சிக்கிறது, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, திட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? கேரளாவும் பாஜக ஆளாத மாநிலம் தானே. இங்கேயாவது வந்து 4 எம்எல்ஏ இருக்காங்க, அங்கே எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது. இப்போ தான் வந்து ஒரு எம்பி வந்திருக்காரு. நான் இது சொல்கிறது 2014 to 17. அங்கே வந்து வெட்டு குத்து தான் நடக்கும். அங்கே இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாஜக 3 கட்சிக்கும் நடுவில். அப்படி இருந்த போதும் அங்கே மெட்ரோ ரயில் திட்டம் வந்தது. ஆனால் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டம் என்னாச்சு? இப்போ வரைக்கும் அதை வச்சு அரசியல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின். 2 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் திரு வைகோ அவர்கள் கோவை மெட்ரோ, மதுரை மெட்ரோவை பற்றி கேட்குறாரு. நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம், நீங்கள் வந்து இன்னும் நிதி ஒதுக்கலை, அதற்கு என்ன பதில் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்கிறார். ஏப்பா, நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்ததே டிசம்பர் மாதம் தாங்க, 3 மாதம் தாங்க ஆயிருக்கு, அதற்கு இன்னும் டைம் வேணுங்க, நாங்கள் சொல்கிறோங்க அப்படிங்கிறாரு. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை டிசம்பர் மாதம் கொடுத்துட்டு பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டும் போது கோவை மதுரைக்கு மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்கவில்லைன்னு போராட்டம் பண்ணது, அரசியல் பண்ணது யார்? கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் இப்படி பண்ணுவாங்களா?
அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? டிசம்பர் மாதம் கொடுத்துட்டு எப்படிங்க பட்ஜெட்டில் வந்து அலோகேட் பண்ணுவாங்க பணம்? அப்போ அதையே மறைச்சிட்டு டிசம்பர் மாதம் தான் இவங்க கொடுத்துருக்காங்கங்கிறத சொல்லணுமா வேண்டாமா? அதை யார் சொல்கிறா? பாஜக அமைச்சர் தான் சொல்கிறாரு. அது வரைக்கும் இவங்க வந்து என்னமோ முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிட்ட மாதிரியும் பாஜக நம்மளை வஞ்சிக்கிறதுங்கிற மாதிரியும் இந்த அரசியல் மட்டும்தான் இன்றைக்கி ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஏட்டிக்கு போட்டி அரசியல். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்த மொழி பிரச்சனையை கிளப்புறது, தொகுதி மறுவரை பிரச்சனையை கிளப்புறது. எப்படியாவது வந்து பாஜகவை கோபப்படுத்த வேண்டும், மத்திய அரசை கோபப்படுத்த வேண்டும். அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் ரியாக்ட் பண்ணணும். மோடி ஏதாவது சொல்லணும், அமித்ஷா ஏதாவது சொல்லணும். அப்படி சொன்னாங்கன்னா அதை வச்சு இங்கே அரசியல் பண்ணலாம், அதை வச்சு இங்கே வந்து அரசியல் ஆதாயம் தேடலாம். இல்லை மத்திய அரசு வந்து கோபப்பட்டு ஏதாவது திமுக ஆட்சி ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அனுதாபத்திலேயே மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடலாம். அடுத்த 5 வருஷம் இப்படியே ஓட்டலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு கீழே இறங்கி வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத பாருங்கள். இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் இப்படியெல்லாம் பண்ணுறதே கிடையாது. பாஜகவை எதிர்க்கிறாங்களா, எதிர்த்துட்டு போங்க. கொள்கை ரீதியாக எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் தான் சொல்லிட்டேனே, மம்தா பானர்ஜியும் மோடியும் போடாத சண்டையா? அவங்க 2 பேரும் விமர்சிக்காத விமர்சனமா? கேரளாவில் பினராயி விஜயன் விமர்சிக்காத விமர்சனமா? ஆனால் மாநில நலன் திட்டங்கள் அப்படின்னு வரும்போது அவங்க தெளிவாக இருக்காங்களா இல்லையா? ஏன் அந்த தெளிவு உங்ககிட்ட இல்லை? ஏன் உங்களை சுற்றி இப்படி ஒரு கூட்டம் இருக்குது? அவங்க வந்து முழுமையாக உங்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் அப்படிங்கிறதாவது முதல்வருக்கு புரியுதா அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா முதல்வர் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத குழுவால் கட்டுப்படுத்தப்படுகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்குது. சவுக் சங்கர் அதை பற்றி தெளிவாக பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, தெரியலைங்கன்னு சொல்கிறாரு. நான் அந்த இடத்துக்கெலாம் போகவே இல்லை. ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு குழுவுக்கு இங்கே வந்து நாட்டு நலன் மீது எந்த அக்கறையும் இல்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த பிரிவினைவாதம் மட்டும்தான். அவர்களுடைய அந்த நோக்கத்தை முதல்வர் மூலமாக செயல்படுத்துகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா முதல்வரும் தன்னை வந்து மோடிக்கு ஈக்குவலாக அவர் நினச்சிக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி பட்ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சொல்கிற இது பட்ஜெட்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட காணொலி. இந்த பட்ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா தமிழகம் வெர்சஸ் இந்தியா அப்படின்னு தான் எல்லாத்தையுமே எல்லா புள்ளி விவரங்களுமே அப்படி தான் சொல்ல போகிறாங்க. ஏன்னா நேற்று இந்த பொருளாதார ஆய்வறிக்கையே அப்படி தான் இருந்தது. ஒரு மாநிலத்தையும் இந்தியா என்ற நாட்டையும் கம்பேர் பண்ணி தான் இவங்க வந்து பட்ஜெட்டே போட போகிறாங்க. 2026 தேர்தல் களமும் அப்படி தான் இருக்க போகுது. தமிழகம் வெர்சஸ் இந்தியா. அதற்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா? ஸ்டாலின் போகும் பாதை மிக 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 தவறானது அப்படிங்கிறது திமுக காரங்களுக்கு புரிஞ்சால் சரி. திமுக வந்து ஒரு சிறந்த எதிர்க்கட்சி என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களால் எப்பொழுதும் ஒரு சிறந்த ஆளுங்கட்சியாக இருக்கவே முடியாது என்பதற்கு ஸ்டாலின் மீண்டும் ஒரு உதாரணம். இந்த 4 வருட ஆட்சி மீண்டும் ஒரு உதாரணம். நன்றி.